அன்னியாசி ஆர்மீஸ் இன்றைக்கி நம்ம மிட் நைட் லெசன்ஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் மை ஹார்ட் அப்படின்ட்டு ஜிமினிக்கு தான் ஒரு ப்ரொஃபஸர் எஃப்எஃப்ஆ இல்லை டூ ஷார்ட்டான்னு தெரியல, அது உங்களை பொறுத்தது தான். ஸோ உங்களோட கமெண்ட்டை பார்த்து தான் என்னால் டிசைட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த மரசோனரில் ஒன் ஷாட் கிட்டவங்க பிரியான்றவங்க, அவங்க நம்மளோட நியூ சப்ஸ்கிரைபர். ஸோ வெல்கம் டு மை ஃபேன் ஃபிக்ஷன் வேர்ல்ட். ஓகேவா, சரி வாங்க. அப்புறம் இந்த கதையோட ஹீரோனோட பேர் வயனா இருக்க போகிறது இல்லை, பிரியாவாக தான் இருக்க போகுது. இதோ அவங்க தான் கேட்டிருந்தாங்க, ஸோ அதனால தான். சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ஒரு காலேஜில் எல்லோரும் ஆர்வமாக கிளாஸை கவனிச்சிட்ருக்காங்க. சில பேருக்கு போர் அடிக்குது, சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க. எவனும் அங்கே கிளாஸை கவனிக்கிற மாதிரி தெரியல. ஆனால் அந்த சார் மட்டும் சின்சியராக கிளாஸ் எடுத்துகிட்ருக்காங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் சின்சியராக கிளாஸும் கேட்டுட்ருக்காங்க. அப்போது அந்த சாரும் எல்லாரையும் பார்க்குறாரு. அப்போது ஒரே ஒரு பொண்ணு மட்டும் கிளாஸ் கவனிக்காமல் எப்போதும் போல் விண்டோ சைடே பார்த்துட்ருக்கா. அவருக்கு அது பழக்கப்பட்டது தான். ஸோ அவர் அந்த பொண்ணை கண்டுக்க கூட இல்லை, மற்றவங்களெல்லாம் பார்த்து தான் லெசன் எடுத்துகிட்ருக்காரு. அந்த பொண்ணும் விண்டோ சைடே பார்த்துட்ருக்கா. ஒரு பித்து பிடிச்ச மாதிரி அவள் ஃபேஸில் எந்த எமோஷனலுமே இல்லை. அப்படியே விண்டோ பக்கத்துலேருந்து அங்கே தெரிகிற சிமெண்ட்ரியை தான் பார்த்துட்டே இருக்கா. அப்போ சாரும் ஒரு நிமிஷம் எல்லோரோட அட்டென்ஷனையும் கொஞ்சம் இங்கே திருப்புறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ தான் எல்லோரும் திரும்பி சாரை பார்க்குறாங்க. அப்போ தான் அந்த விண்டோ சைட் பார்த்துட்டு இருந்த பொண்ணு அப்படியே திரும்புகிறா. அவள் பேர் தான் பிரியா, இந்த கதையோட ஹீரோயின். ஸோ அவளும் திரும்பி அந்த சாரை தான் பார்க்குறா. அப்போ அந்த சாரும், எனக்கு இதை சொல்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, பட் வேறு வழி இல்லை, நான் சொல்லி தான் ஆகணும். அது இன்றைக்கி தான் என்னோடய லாஸ்ட் டீச்சிங். இதுக்கு மேலே உங்களுக்கு எனக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. நான் இந்த காலேஜ்லேருந்து ஜாபை குவிட் பண்ணிவிட்டு வேறு பிளேஸுக்கு போக போகிறேன். என்னோடய ஃபேமிலியோட நான் போய் அங்கே ஹாப்பியாக வாழ போகிறேன். இதுதான் என்னோடய லைஃபுக்கு ஒரு கிரேட்டான சாய்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் எங்கே பெஸ்ட்டாக கிடைக்குதோ அங்கே போய் தானே ஆகணும். ஸோ அதனால தான். இருந்தாலும் உங்களெல்லாம் விட்டு போக எனக்கு மனசே இல்லை. சார் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் எதுக்கு போகணும், எங்கள் கூட இருக்கலாம்ல. சாரிம்மா, எனக்கு உங்கள் கூட இருக்கணும்னு தான் ஆசை, பட் உங்களோட இந்த ஹாப்பி மெமரிஸை நான் எடுத்துக்கிட்டு போகிறேன். இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட 12 இயர்ஸாக நான் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் உங்களை மாதிரி இந்த மாதிரி ஒரு அழகான ஸ்டூடெண்ட்ஸ், சொல்கிற பற்றி கேட்டு நடந்துக்கிறவங்க, எப்போவுமே கிளாஸை கவனிக்கிற உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை நான் இதுவரையும் பார்த்ததே இல்லை என்னோடய 12 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில். அதே எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்குது. உங்களோட ஹாப்பி மெமரிஸோடையே நான் இங்கேருந்து கிளம்புறேன். சார் போகாதீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் கெஞ்சிட்ருக்காங்க. அவங்களோட இந்த லவ்வே எனக்கு போதும், இது மட்டும் போதும், நான் கிளம்புறேன், பாய் அப்படின்ட்டு வாசல் வரையும் போயிட்டு பாய் காமிச்சிட்டு அங்கே கிளம்பிட்டாரு. அது வரையுமே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அழுதுட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த சார் எப்போது அந்த கிளாஸை விட்டு போகிறாங்களோ அப்போது அப்பாடி போயிட்டான் அப்படின்ட்டு ஐஃபை அடிச்சுக்கிட்டு எல்லோரும் சிரிச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறீங்க, உங்களுக்கு இதெல்லாம் பழகி போனது தான். அப்பாடி எப்படியோ போயிட்டான், இவன் போகிறது என்னமோ நம்மளுக்கு தெரியாத மாதிரிலாம் சொல்லிட்டு போகிறான். நல்ல வேலை, காசு மிச்சம். இவன் ஃபஸ்ட் ஏதாச்சும் சொல்லியிருந்தானா இவன் போகிற அன்றைக்கி இவனுக்கு ஃபேர்வெல் கிஃப்ட் வேறு கொடுத்துருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் ஃபேக்காக அவங்க இவ்வளோ நேரமாக நடிச்சிட்டு இருந்திருக்காங்க. இப்போ தான் அவங்களோட ரியல் ஃபேஸ் தெரியுது. இதை பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரி கேவலமாக இருக்குது உங்களோட கிளாஸ்மேட்ஸை நினச்சாலே. எப்படி இவங்களாம் இவ்வளோ ஃபேக்காக இருக்காங்க, நல்ல வேலை நாம் இவங்கள மாதிரிலாம் ஃபேக்காக இல்லை அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அதுக்கப்புறம் இப்படி என்ன டைம் ஸ்கிப் ஆகுது, புது சார் வேறு வராங்களா, யார் வர போகிறா அப்படின்ட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இன்றைக்கி எக்ஸைட்டடாக இருக்காங்க. பட் உங்களுக்கு எந்த எக்ஸைட்மெண்ட்டும் இல்லை. நீங்கள் எப்போதும் போல் அந்த விண்டோ சைடை தான் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு அப்படி என்ன தெரியுதுன்னு தெரியல. நேச்சரை ரசிக்கிறீங்களா இல்லை உங்களோட தாட்ஸ்குள்ளேயே முழுகி போயிருக்கீங்களான்னு தெரியல. அப்படியே பார்த்துட்டு இருந்த நீங்கள் உங்களுக்கு இன்றைக்கி என்னமோ தூக்கம் வருது. நைட்டெல்லாம் தூங்காத மாதிரி உங்களுக்கு கண்ணு கீழெல்லாம் கருவலையும். பார்க்கவே நீங்கள் அழகாக தான் இருக்கீங்க, ஆனால் அந்த கருவலையும் தான் ஒரு மாதிரி தெரிஞ்சிட்ருக்கு உங்கள் ஃபேஸில். நீங்கள் அப்படியே அசந்து டெஸ்க்கு பக்கம் சாஞ்சு தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. இங்கிட்டு நம்மளோட ஹீரோவான ஜிம்னோட என்ட்ரி. இப்போ தான் ஸ்டாஃப் ரூமில் இருக்க வாஷ்ரூமில் நின்றுட்டு அவரோட ரிஃப்ளெக்ஷனை பார்த்துட்டு, ஜிமின் இன்னைக்கு உன்னோட ஃபர்ஸ்ட் டே, எத்தனை நாள் நீ இந்த மாதிரி போயிருக்க. ஸோ இன்றைக்கி நீ பதட்டாகக்கூடாது, நர்வஸ் ஆகக்கூடாது, எப்போதும் போல் கூலாக ஹேண்டில் பண்ணு. எல்லோரும் ஷாக் ஆவாங்க நீ இவ்வளோ எங்கே இருக்கன்னு. பட் ஈவன் நீ உன்னோட ஜாபை பண்ணணும். அவங்க கூடலாம் ஃப்ரெண்டாக இருந்து அவங்களுக்கு புரிகிற மாதிரி நீ டீச்சிங் பண்ணணும். ஆல் த பெஸ்ட் ஜிமினா. அவங்களுக்கும் உனக்கும் ஒரு 6 or 7 இயர்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் இட்ஸ் ஓகே. அவங்க எல்லாரையும் படிப்பில் லவ்வில் விழுகவை. அவங்க படிப்புனா இது தாண்டா நம்மளுக்கு வேணும், நம்ம கரியருக்கு இது தான் முக்கியம் அப்படின்ட்டு அவங்களே இன்ட்ரெஸ்ட் படிக்கணும். அந்த மாதிரி நீ செய்யணுண்டா அப்படின்ட்டு அவரையே மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டு மிரரில் அவரை பார்த்து அவரே சிரிக்கிறாரு.
அப்புறம் தான் வாட்சை பார்த்தா ஐயோ டைம் ஆச்சா. ஃபர்ஸ்ட் டேவே லேட்டாக போனால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு குடுன்னு ஓட்டத்தை எடுத்தவர் தான் கரெக்டான டைமில் கிளாஸ் முன்னாடி வந்து நின்றுட்டாரு. ஓகே நம்ம உள்ளே போகிறோம், எப்போதும் போல் கூலாக ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒரு டீப் பிரெத் எடுத்துக்கிட்டு கிளாஸ் ரூம்குள்ளே வராரு. இதுவரையும் எல்லா கிளாஸ்மேட்ஸும் உட்காந்து சிரித்து பேசிகிட்டு இருந்தாங்க, ஒரு மாதிரி கலகலன்னு பேசி சிரிச்சிட்டு இருந்தாங்க. எப்போது சார் உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்களோ அப்போது எல்லோரும் திரும்பி ஜிம்னை தான் பார்த்துட்ருக்காங்க. ஜிம்னை பார்த்தோன்னா எல்லாருக்கும் ஷாக்கு. யாரோ போரான ப்ரொஃபஸர் தான் மறுபடியும் வர போகிறாங்க, மறுபடியும் தலை தின்ன போகிறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தா இவ்வளோ ஹேண்ட்ஸமான இவ்வளோ யங்கான ப்ரொஃபஸர் வருவாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல. அங்கே இருக்க பாதி பொண்ணுங்க ஜிம்னோட அழகில் மெய் மறந்து போய் தான் ரசிச்சிட்ருக்காங்க. ஆனால் இங்கே பசங்க தான் யாரா இது, இவனை பார்த்தா டீச்சர் மாதிரியே தெரியலையே, இல்லை நியூ ஸ்டூடெண்ட்டா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்காங்க. அப்போ அதை பார்த்துட்டு ஜிம்மினும் லைட்டாக சிரிச்சிட்டு உள்ளே வராரு. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஃபர்ஸ்ட் டே. நான் தான் உங்களோட நியூ ப்ரொஃபஸர். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி உங்களோட நியூ ப்ரொஃபஸர் வர போகிறாருன்னு. ஸோ அது நான் தான். நீங்கள் என்னை பார்த்து பயப்படணுன்ற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நான் உங்கள் கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம், அப்படியே டீச்சிங்கும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகேவா? நீங்கள் மற்ற ப்ரொஃபஸருக்கு பயப்படுற மாதிரிலாம் எனக்கு பயப்பட தேவையில்லைன்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ எல்லோரும் ஓ ஓ அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்த்து அவரும் சிரிக்கிறாரு. பா என்ன இவன் இவ்வளோ அழகாக சிரிக்கிறான் அப்படின்ட்டு ஒரு பொண்ணு ஜொல்லூத்த பார்த்துட்ருக்கா. போதுண்டி ஜொல்லூத்துது, தொடச்சிக்கோ, உனக்கு மட்டும் இல்லை அவர் க்ரஷ்ஷு எங்களுக்கும் தான் அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு ஃபேன் பேஸே உருவாயிடுச்சு ஜிம்மினுக்கு. ஸோ அவரும் திரும்பி எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ஒரு தடவை பார்க்குறாரு. அப்போ தான் உங்களை பார்க்குறாரு. தேர்ட் பெஞ்சில் அப்படியே படுத்துட்டு விண்டோ சைட் பார்த்த மாதிரி தூங்கிட்டுருக்கீங்க. அதை பார்த்துட்டு அவர் அங்கே யார் தூங்கிட்டுருக்கிறது? சார் அவளா, அவள் வந்து பிரியாவா அப்படின்ட்டு அவர் மிஸ் பிரியா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுட்ருக்காரு. பட் உங்கள் காதில் விழுகவே இல்லை, நீங்கள் தான் மெய் மருந்து தூங்கிட்டுருக்கீங்களே. ஸோ அவரும் உங்கள் கிட்ட வராரு. கிட்ட வந்துட்டு மிஸ் பிரியா அப்படின்ற மாதிரி 3 தடவை கூப்பிட்டுட்டாரு. பட் நீங்கள் தான் எந்திரிக்கவே இல்லை. ஸோ அவர் சரின்ட்டு அவர் கையை எடுத்துகிட்டு வந்து உங்கள் ஹேண்ட்ஸ் மேலே வச்சு உங்களை எழுப்பலான்னு லைட்டாக தான் கை வச்சுருப்பாரு. அதுக்கே நீங்கள் பதறி அடித்து எந்திரிச்சிட்டு செவத்தா பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டு ஒரு மாதிரி எமோஷன்லெஸ்ஸாக அப்படியே இருக்கீங்க. நீங்கள் கத்தக்கூட இல்லை, உங்கள் ஃபேஸில் எந்த எமோஷனலும் தெரியல. பட் நீங்கள் ஷாக் ஆனீங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. அப்போது அவர் ஒரு மாதிரி வித்தியாசமாக உங்களை பார்த்துட்ருக்காரு. என்ன இந்த பொண்ணு எவ்வளோ தூரம் கூப்பிட்டேன் ஆனால் எந்திரிக்கல, லைட்டாக டச் பண்ணதுக்கே இப்படி பதறி எந்திரிச்சு இருக்கா அப்படின்ற மாதிரி தான் அவர் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே ஹெட்டப் பண்ணி அங்கே சுற்றி இருக்கவங்கள எல்லாரையும் ஒரு தடவை பார்க்குறீங்க. எல்லோரும் உங்களை பார்த்து தான் விழுந்து சிரிச்சிட்ருக்காங்க. யாருக்குமே உங்களை பிடிக்காது. அதனால தான் எல்லோரும் நீங்கள் இப்படி பண்ணதும் சிரிச்சிட்ருக்காங்க. இது உங்களுக்கு ரொம்ப ஆக்வர்டான ஒரு சுச்சுவேஷனாக மாறிடுச்சு. இருந்தாலும் நீங்கள் யாருமே கண்டுக்காமல் நீங்கள் அப்படியே கீழே கொஞ்சம் மாதிரியே இருக்கீங்க. அப்போது ஜிமின் தான் பிரியா நீங்கள் ஓகே தானே, ஏதாச்சும் ப்ராப்ளமா, உங்களுக்கு ஏதாச்சும்னா சொல்லுங்கள், மெடிக்கல் ரூமுக்கு வேணாலும் நீங்கள் போகிறீங்களா? அப்போ நீங்கள் இப்போ தான் ஹெட்டப் பண்ணி அவரை பார்க்குறீங்க. அவரோட ஐஸை பார்க்குறீங்க. ஒரு மாதிரி அவர் உங்களை பார்த்து வரீடாக கேட்டுட்ருக்காரு. இதுவரையும் யாருமே உங்களை பார்த்து இவ்வளோ கன்சர்னாக கேட்டதே கிடையாது. உங்களுக்கு இந்த ஃபீலிங்கே ஒரு மாதிரி புதுசாக தான் இருக்குது. அவர் உங்களை தான் ஏதாச்சும் ப்ராப்ளமா? இல்லை எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நான் ஓகே தான். ஓ ஓகே அப்படின்ட்டு அவரை விட்டுறாரு. நீங்களும் அப்புறம் உட்காந்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் அவரும் போயிட்டு அவரோட டெஸ்கில் நின்றுட்டு அவரும் லெசன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ அவர் லெசன் எடுத்துகிட்டே ஸ்டூடெண்ட்ஸை தான் பார்த்துட்ருக்காரு. அப்போ தான் அவரோட பார்வை உங்கள் பக்கம் திரும்புது. நீங்கள் எப்போதும் போல் ஒரு சிலையாட்டம் கண்ணை கூட இமைக்காமல் நீங்கள் அப்படியே விண்டோ சைடாக பார்த்துட்ருக்கீங்க. அவர் சரி ஓகே அதுக்கப்புறம் கிளாஸை கவனிப்பான்ற மாதிரி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. பட் நீங்கள் லாஸ்ட் வரையுமே கிளாஸை கவனிக்கிற மாதிரியே தெரியல. அவரும் எத்தனை தடவை விட்ட சொல்கிறது, கிளாஸை கவனிக்காமல் வெளியிலே பார்த்துட்ருக்கா அப்படின்ட்டு அவருக்கு ஒரு தடவை ஃபெட்டப் ஆகிடுச்சு. இப்படி தான் எல்லா டீச்சர்ஸுமே பண்ணுவாங்க, அது உங்களுக்கும் நல்லா தெரியும். நீங்களும் எல்லா டீச்சர்ஸும் கிளாஸை கவனி அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் சரின்ற மாதிரி தலையாட்டிட்டு மறுபடியும் நீங்கள் விண்டோ சைடு தான் வெளியில் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அதனாலேயே நிறையா டீச்சர்ஸ்க்கு உங்களை பிடிக்காமல் போயிடுச்சு. உங்கள் கிளாஸ்மேட்ஸ் கூடயும் நீங்கள் அவ்வளோவெல்லாம் பேச மாட்டீங்க. ஸோ அவங்களும் உங்ககிட்ட அவ்வளோவெல்லாம் பேச மாட்டாங்க. நீங்கள் இப்படி சைலண்ட்டாக இருக்கிறதே ஒரு மாதிரி அவங்களுக்கு மிஸ்டீரியஸாக தான் தெரியும். உங்கள் காலேஜில் ஒரு கொலையே நடந்தால் கூட உங்கள் ஃபேஸில் எந்த ரியாக்ஷனுமே இருக்காது. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் உங்களை தான் ஒருவேளை இவ தான் பண்ணியிருப்பாளோன்ற மாதிரி உங்களை தான் அவங்க சஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் உங்களோட கேரக்டரே அங்கே இருக்குது. நீங்கள் இப்படியே தான் ஃபியூ டேஸாக ஸ்கிப் ஆகுது. ஜிமினும் வருவார், லெசன் எடுப்பார், உங்களுக்கு கவனிப்பார்.
நீங்கள் எல்லா டைமுமே விண்டோவை தவிர வேறு எங்கேயுமே உங்களோட கண்ணை நீங்கள் சொல்லட்டுறதே இல்லை. அது அவருக்கு புரிஞ்சு போச்சு கொஞ்ச நாள்லையே. அப்புறம் இதுக்கு மேலே இவளை இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது, இவளுக்கு என்னதான் ப்ராப்ளம் அப்படின்ட்டு அவர் மிஸ் பிரியா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாரு. நீங்கள் என்ன சார் அப்படின்ட்டு ஃபேஸை கூட திருப்பாமல் தான் கேட்குறீங்க. அப்போ அவர், உனக்கு அப்படி என்னதான் தெரியுது, ஏன் விண்டோ சைடே பார்த்துட்ருக்க, இந்த அழகான பறந்து விரிஞ்சிட்ருக்க இந்த ஸ்கை தெரியுது, அப்புறம் அங்கே நட்டு வச்சு சின்ன சின்னதாக பூத்துருக்க அந்த செடிங்க, அதில் இருக்க ஃப்ளவர்ஸ், அதுக்கப்புறம் மரங்க, அதுக்கப்புறம் சிமெண்ட்ரி அப்படின்ட்டு எல்லாமே எனக்கு தெரியுது சார் அப்படின்ட்டு இப்போ கூட நீங்கள் கண்ணை திருப்பாமே சொல்லிகிட்ருக்கீங்க. இது அவருக்கு ஒரு மாதிரி மிஸ்டீரியஸாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் உங்களை பார்த்து அவர் ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் ஆகிறாரு. இந்த மாதிரி நீங்கள் யாருக்கிட்டாச்சும் பண்ணியிருந்தா கன்ஃபார்ம் திட்டி உங்களை வெளில அனுப்பியிருப்பாங்க. பட் இவர், ஓ அப்போ நீ கிளாஸை இப்போ தான் கவனிக்க போகிற? சார், கிளாஸை கவனிக்கிறதுக்கு காது இருந்தால் போதும், கண் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ நீ நோட்ஸ் எடுத்துக்க மாட்டியா? நான் என்னோடய செல்ஃப் நோட்ஸை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் எழுதுறதை விட அப்படின்ற மாதிரி நீங்கள் எல்லாத்துக்குமே பேக் ஆன்சர் பண்ணுறீங்க. இந்த மாதிரிலாம் பண்ணால் எந்த ப்ரொஃபஸர் தான் சைலண்ட்டாக இருப்பாங்க, கடுப்பாக மாட்டாங்க? ஆனால் ஜிமின், ஓ அப்படியா, ஓகே, நீ உன்னோட வேலையை பாரு, எப்போதும் போல் விண்டோ சைடே பார்த்துட்ரு, நோ ப்ராப்ளம். என்ன நோ ப்ராப்ளமா அப்படின்ட்டு நீங்கள் ஷாக் ஆகிட்டு அப்படியே அவரை திரும்பி பார்க்குறீங்க. நோ ப்ராப்ளம், உன்னோட இஷ்டம், நீ படித்தா அதே எனக்கு போதும், நீ படித்தா மற்றதெல்லாம் எனக்கு எதுக்கு, உன்னோட இஷ்டம், நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, அந்த நேச்சரை என்ஜாய் பண்ணிவிட்டு நீ கிளாஸ் கவனிக்கிறியா கவனி, உன்னோட இன்ட்ரெஸ்ட் பிரகாரம் நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ அப்படின்ட்டு அவர் கூலாக சொல்லிவிட்டு அவரோட டெஸ்கில் உட்கார்றாரு. நீங்கள் ஷாக் ஆகி பார்க்குறீங்க. என்ன இவனா நம்ம இஷ்ட பிரகாரம் இருக்க சொல்கிறான், இவனுக்கு கோவம் வரலையா, நம்மளோட பேரண்ட்ஸை கூப்பிட மாட்டானா, நம்மளை திட்டி வெளில அனுப்ப மாட்டானா அப்படின்ற மாதிரி அவ்வளோ கொஷனோட பார்த்துட்ருக்கீங்க. உங்களால் இதை நம்பவே முடியல. நீங்கள் உங்கள் கையே ஒரு தடவை பிஞ்ச் பண்ணிக்கிறீங்க, இது உண்மைதானான்ற மாதிரி. ஜிமினும் இதை நோட்டீஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இப்போது ஜிமின் மேலே இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பர்சனா, இந்த மாதிரி இதுவரையும் என்னோட ஹோல் லைஃப்லேயும் நடந்தே இல்லையே, இவர் மட்டும் இவ்வளோ வித்தியாசமாக இருக்கார் அப்படின்ட்டு உங்களோட கண்கள் இப்போது செகண்ட் டைமாக ஜிமினை தான் பார்த்துட்டே இருக்குது. உங்களோட கண்ணை எடுக்க முடியல. அதுக்கப்புறம் தான், நாம் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி நம்ம எமோஷ்னலாக இருக்கனால தான் எல்லோரும் நம்மளை ஏமாத்துறாங்க, நம்மளோட பயத்தை தான் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு நம்மளை ஹர்ட் பண்ணுறாங்க, ஸோ நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் மறுபடியும் விண்டோ பக்கமே திரும்பிக்கிட்டீங்க. இது ஜிமின் எதிர்பார்த்தது தான். ஸோ அவருக்கு அவ்வளோ ஆச்சரியத்தெல்லாம் இது கொடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் இப்படியே தான் கிளாஸ் நடந்துகிட்ருக்கும்போது வெளியிலேருந்து பாலம்மா சத்தம் கேட்டுட்ருக்கு. என்னன்ற மாதிரி நீங்கள் சுற்றி முற்றி பார்க்குறீங்க. பார்த்தா மழை வரத்துக்காண்டி அறிகுறி தான். செம்மையாக பலமாக காற்று வீசிகிட்ருக்கு, செடி கொடியெல்லாம் ஆடிட்டுருக்கு அந்த காற்றுல. ஸோ அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு லைட்டாக ஸ்மைல் வருது. உங்களோட இந்த எமோஷ்னலெஸ்ஸான ஃபேஸில் லைட்டாக ஸ்மைல் வருது. நீங்கள் அதை பார்த்து ரசிச்சிட்ருக்கீங்க. அப்போது மழையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. செம்மையாக மழை வந்துட்டுருக்கு. அதனால் நீங்கள் அந்த மழையை கொஞ்சம் ரசிக்க ஆசைப்பட்றீங்க. நீங்கள் விண்டோ சைடு தான் உட்காந்துட்ருக்கனால விண்டோவை லைட்டாக ஓப்பன் பண்ணுறீங்க. அப்போது அந்த மழை துளிகள் உங்கள் ஃபேஸில் வந்து படுது. அதுக்கப்புறம் அந்த காற்றும் உங்கள் ஃபேஸில் வந்து படுது. உங்களுக்கு ஒரு மாதிரி செம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்குது. அதை நீங்கள் செம்மையாக ரசிக்கிறீங்க. நீங்கள் ரசிச்சிட்ருக்கீங்க. ஆனால் உங்கள் பக்கத்தில் இருக்க பையனுக்கு, பிரியா கொஞ்சம் நீ க்ளோஸ் பண்ணுறியா, எனக்கு குளிருது அப்படின்ற மாதிரி அவனோட ஃபேஸை ரப் பண்ணிகிட்டே சொல்லிகிட்ருக்கான். சரி ஓகே அப்படின்ட்டு நீங்கள் அந்த ஆன்சரை கூட கொடுக்கல. நீங்கள் பாட்டில் டோரை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. இதெல்லாம் ஜிமினுக்கு கேட்டுச்சு. அவர் நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கார். அவருக்கு இன்னுமே உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு க்யூரியஸாக வந்துட்டுருக்கு. ஏன்னா நீங்கள் ஒரு வார்த்தை பேசுகிறதே ரொம்பவே அதிகன்ற மாதிரி தான் இருக்குது. அன்றைக்கி நீங்கள் ஜிமின் கூட பேசினது மட்டும்தான். அதுக்கப்புறம் அவர் எப்போவுமே உங்களோட கிளாஸ்மேட்ஸ் கூட பேசினதை அவர் இதுவரையும் பார்த்ததில்ல. ஸோ அதனால தான் அவர் ரொம்பவே கன்ஃபியூஸ்டாகவும் ஒரு மாதிரி இருந்தால் அவங்கள பார்த்துட்ருக்காரு. அப்போ வெளியில் இடியெல்லாம் இடிக்குது. செம்மையாக மழை வந்துட்டுருக்கு. அப்போ இன்றைக்கி செம்மையாக மழை வரப்போகுது. பட் எனக்கு இந்த மழை பற்றிலாம் எந்த யோசனையும் இல்லை. மழை மட்டும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஏன் சார், ஏன் மழை வரக்கூடாதுன்றீங்க? அது வந்து எனக்கு ஆஸ்ட்ரோஃபோபியா இருக்குது, ஸோ அதனால தான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஆக்வர்டான ஸ்மைல்லையே அவர் சொல்லி முடிக்கிறாரு. ஏன்னா மழையை கண்டா சில பேர்லாம் பயப்படுவாங்கல்ல, சின்ன வயசில் ஏதோ ஒரு இன்ஸ்டண்ட்டால் அதில் ட்ராமடைஸ்ட் ஆகிட்டு இப்போ வரையுமே அதில் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி தான் ஜிமினுக்கு இப்போது ஒரு ஃபோபியா இருக்குன்ற மாதிரி அவர் ஆக்வர்டாக சொல்லி முடிக்கிறாரு. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஓகே சாரி சார், பரவாயில்ல, இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களும் இதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. பட் திரும்பி பார்க்கல.
உங்களுக்கு இந்த மாதிரி அப்சர்வ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கை வந்த கலைன்னு சொல்லலாம். அதனால தான் நீங்கள் விண்டோ சைடு உங்கள் கண் இருந்தாலுமே கிளாஸ் பக்கம் தான் உங்களோட காது இருக்கும். நீங்கள் உங்களோட கிளாஸ்லேயே ஃபஸ்ட் ரேங்க் ஹோல்டர். அதனால தான் நீங்கள் கிளாஸ் கவனிக்கலைன்னா கூட ஓகேன்ற மாதிரி ஜிமின் சொல்லியிருப்பார். உங்களை பற்றி எல்லாமே தெரிஞ்சு வச்சுருந்துருப்பார். ஸோ நீங்கள் இது கேட்டோன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி பாவமாக தான் இருக்குது ஜிமினை பார்த்தா. அதுக்கப்புறம் நீங்கள் தானே யாரையும் கண்டுக்கக்கூடாதுன்ற மாதிரி இருக்கீங்க. ஸோ இதையும் நீங்கள் அப்படியே அசால்ட்டாக விட்டுட்டீங்க. ஸோ இப்படியே காலேஜும் முடியுது. காலேஜ் முடியும் போது செம்ம ஹெவியாக மழை பெஞ்சிட்ருக்கு. எல்லோரும் எப்படியோ இந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்லேருந்து விடுதலை கிடச்சிருச்சுப்பான்ற மாதிரி அவ்வளோ குதிச்சுட்டே எல்லோரும் ஓடி போகிறாங்க. எல்லோரும் அவ்வளோ குஷி ஓடி போனால் நீங்கள் மட்டும் எப்போதும் போல் எமோஷன்லெஸ்ஸாக ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு வீட்டுக்கு போகவே பிடிக்காமல் போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு வீட்டில் இருக்கிறத விட காலேஜில் இருக்கிறதே உங்களுக்கு ரொம்ப பெட்டராக தான் தோணுது. நீங்கள் வீட்லேயும் லோன்லியாக தான் இருக்க போகிறீங்க, காலேஜ்லேயும் லோன்லியாக தான் இருக்க போகிறீங்க. உங்களுக்கு இந்த லோன்லினஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை தான் நீங்கள் ரொம்ப ரசிக்கிறீங்களும் கூட. நீங்கள் லாஸ்ட்டாக தான் பேக் எடுத்துகிட்டு கிளாஸ் ரூம் விட்டு வெளில வரீங்க. அப்போது டி நீ வரமாட்டியா? எப்போ வர போகிற டி? ப்ளீஸ் சீக்கிரவா, நீ தானே சொன்ன என்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு. ஹெவியாக மழை பெஞ்சிட்ருக்கு, எனக்கு இருக்க ஃபோபியா உனக்கு தெரியும் தானே. ஆனால் நீ என்ன நான் இப்படி விளாண்டுட்ருக்க அப்படின்ற மாதிரி ஜிமின் தான் சீரியஸாக ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. அவரை பார்க்கும்போது தெரியுது அவர் இந்த மலைக்கு எவ்வளோ பயப்படுறாருன்னு. நீங்கள் அதை பார்க்குறீங்க. ஸோ நீங்களும் நின்றுட்டு அவர் என்ன தான் பேசுகிறாருன்ற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. நீ இப்போ வரப்போறியா இல்லையா? சாரி, என்னால் வர முடியாது ஜிமின். நீ எப்படியாச்சும் போயிடா. என்னோடய பஸ்ஸும் கிளம்பிடுச்சு. இன்னும் 1 hour நான் இங்கே வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணால் மட்டும்தான் என்னோடய நெக்ஸ்ட் பஸ் வரும். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்டா? நீ இவ்வளோ பெருசாக வளர்ந்தோம், நீ இன்னும் இதுக்கெல்லாம் பயந்துட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? கொஞ்சமாச்சும் அதுலேருந்து ரெக்கவரி ஆகுடா. இது ஜஸ்ட்டு இன்சிடெண்ட், அவ்வளோதான். சின்ன வயசு இன்சிடெண்ட்டை வச்சுட்டு நீ இன்னும் பயந்துட்டுருக்கா? அது கரெக்டா? உனக்கு என்ன தெரியும்? என்னோடய பயம் உனக்கு என்ன தெரியும்? அது எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே ஜோராக இடி அடிக்குது. ஒரு இடிக்கு அவரோட ஃபோன் அப்படியே கீழே விழுந்துடுச்சு. அவ்வளோ பயப்படுறாரு. அதை பார்க்குறீங்க. என்னவன் இவ்வளோ பயப்படுறான்? இவ்வளோ எனக்கு பயமாக இருக்கா என்ன அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் அவரை பாவமாக பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அவரும் அவரோட ஃபோனை நீல் டவுன் பண்ணி எடுக்க போகிறாரு. அப்போ மறுபடியும் இடி இடிக்க அவர் டைட்டாக அவரோட இயர்ஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டாரு. அப்போ நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க. ஸோ இதுக்கு மேலே இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராது, நாம் போய் அவனை கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் தான் கிட்ட போகிறீங்க. போயிட்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் உங்கள் கூட தான் இருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் கையை பிடிக்கிறீங்க. அப்போ அவர் உங்களோட கையை டைட்டாக பிடிச்சிக்கிட்டாரு. அவர் அறியாமலேயே ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன் அப்படின்ட்டு ஒரு 10 minutes நீங்கள் கன்வின்ஸ் பண்ண பிறகு தான் அவர் ரியாலிட்டிக்கே வராரு. அவர் இப்போ நிமிந்து உங்களை பார்க்குறாரு. இத்தனை நாளாக உங்களை பார்த்துருக்காரு, ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பர்சனானு அவருக்கு தெரியாது. ஏன்னா எப்போவுமே ஸ்டோன் ஹார்ட்டடாக இருக்கிற நீங்கள் இன்றைக்கி அவரை பார்த்து கன்சர்னோட கைண்ட்னஸோட பேசிகிட்ருக்கீங்க. அது வேறையா இது வேறு ஆளா அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிற ஸ்டேட்டில் தான் அவர் உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஒன்றும் இல்லை, நான் உங்கள் கூட தான் இருக்கேன். என்னாச்சு, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது அப்படின்ட்டு அவர் எதனால இப்படி ஆனார் அப்படின்ற மாதிரி சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. நான் சின்ன வயசில் இருக்கும்போது இப்படி தான் தனியாக நான் ஒரு ரோட்டில் இருந்தேன். அந்த ரோட்டில் யாருமே இல்லை என்னை தவிர. அப்போ பயங்கரமாக மழை வந்துச்சு, இடி அடிச்சுது, அங்கங்கே ஏதோ சவுண்டெல்லாம் கேட்டுட்டு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல ஸ்டார்ட் பண்ணும்போதே அவர் கண்ணெல்லாம் கலங்குது. ஸோ நீங்கள் இல்லை போதும், இதோட போதும், நான் எதுவும் தெரிஞ்சுக்க விரும்பல, விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொன்ன பிறகு தான் அவருக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. இன்னுமே உங்கள் கையை அழுத்தி பிடிச்சிக்கிறாரு. நீங்கள் ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நீங்கள் வாங்கலை, நம்ம போகலாம். இல்லை நான் வரல, என்னோடய பஸ் வரத்துக்கு லேட் ஆகும், நான் மழை நின்ற பிறகு போய்க்கிறேன். சார், மழை நிற்கிறதுக்கு லேட் ஆகும், சென்ட்ரலில் கூட உங்கள் பஸ் வரலாம் இல்லையா? ஸோ வாங்க, எங்கிட்ட கொடை இருக்குது, உங்களை நான் பஸ் ஸ்டாப் வரையும் விடுறேன் அப்படின்ட்டு உங்கள் பேக்கில் இருக்க ஒரு பெரிய கொடையை எடுக்கிறீங்க. ஸோ அவரும் சரின்ற மாதிரி எந்திரிக்கிறாரு. நீங்களும் ஒரு கையை பிடிச்சிருக்கீங்க, அவரும் உங்கள் கையை விடவே இல்லை. உங்களுக்கு என்ன சார் சாங் ரொம்ப பிடிக்கும்? சாங்கா? என்ன சாங் பிடிக்கும்? அது அப்படின்ட்டு அவரும் சாங்கை சொல்கிறாரு. நீங்களும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி அந்த சாங்கை பாட ஆரம்பிச்சிட்டிங்க. அவர் உங்களை கன்ஃபியூஸ்டோட பார்க்குறாரு. என்ன பார்க்குறீங்க? உங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்ச சாங்கை பாடினா கொஞ்சம் நம்மளோட மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கலாம். ஸோ அதனால தான் என் கூட சேர்ந்து நீங்களும் பாடுங்க. ஒரு தடவையும் இடி இடிக்கும் போது நம்ம சாங்கை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம், நாம் இந்த மலையை பழி வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சின்ன குழந்தைங்க சொல்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்கீங்க. உங்களோட சைல்டிஷ்னஸை நினச்சி அவருக்கு ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் தான் ஆகுது உங்களை பார்க்கும்போது.
நீங்கள் என்னமோ அவருக்கு டீச்சர் மாதிரி இப்போ அவரை கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே யார் டீச்சர்னே கன்ஃபியூஸ் ஆகிற நிலமையில தான் இருக்குது. ஸோ நீங்கள் மழை அடிக்கும் போதெல்லாம் அப்படியே நீங்கள் பாட்டை சேஞ்ச் பண்ணுறீங்க. அவரும் இப்போது அவங்களோட சேர்ந்து பாட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த கம்பெனியை 2 பேருமே என்ஜாய் பண்ணுறீங்க. உங்களுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நீங்களும் ஜிமினும் இப்படியே பாடிட்டே பஸ் ஸ்டாப் கிட்ட வரையும் வந்துட்டீங்க. பஸ் ஸ்டாப் கிட்ட வர வரையுமே நீங்கள் பாடிட்டு மட்டும்தான் இருந்தீங்க. அவரை கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் ஆச்சு. நீங்கள் இன்னுமே அவரை விட்டு போகல. ஏன்னா மழையும் இங்கே நின்ற பாடில்லை, பஸ்ஸும் வந்த பாடில்லை. அவரும் அப்போ தான் ரியாலிட்டிக்கு வந்துட்டு இப்போ கொஞ்சம் அவருக்கு ஓகேவாக தான் இருக்குது. ஸோ அவர் தான் பிரியா உனக்கு டைம் ஆச்சுல, நீ வீட்டுக்கு போ, வீட்டில் உன்னை எல்லோரும் தேடிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு அவர் சொன்ன பிறகு தான் நீங்கள் அவர் கை கூட உங்கள் கை இருக்கிறத புரிஞ்சுட்டு கையை எடுத்துகிட்டு மறுபடியும் நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி உருன்னு ஆகிட்டீங்க, கோல்டு ஃபேஸ் வச்சுக்கிட்டு. அவருக்கு உங்களோட இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் புதுசாக இருக்குது, என்னாச்சுன்ற மாதிரி தான் உங்களை பார்த்துட்ருக்காரு. ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நீங்கள் 2 ஸ்டெப் எடுத்து வைக்க உங்கள் கையை இழுத்து அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாரு. அந்த பஸ் ஸ்டாப்பில் யாருமே இல்லை, நீங்களும் ஜிம்முனும் மட்டும்தான் இருக்கீங்க. உங்களை சடனாக இப்படி இழுத்து ஹக் பண்ணது உங்களுக்கு புதுசாக இருக்குது, ஆச்சரியமாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் அவரோட ஹக்கை பிரேக் பண்ண பார்க்குறீங்க. அப்போ அவர் தேங்க்யூ, நீ இருந்த நாள் மட்டும்தான் நான் இப்போது இந்த நிலமையில இருக்கேன். நீ இல்லைனா நான் என்ன இருப்பேனே தெரியாது. ஸோ ரொம்பவே தேங்க்யூ அப்படின்ற மாதிரி அவர் எந்த நிலமையில் இருந்தார், நீங்கள் எந்த நிலமையில் ஒரு ஏஞ்சல் மாதிரி வந்து அவரை ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே டிஸ்கிரைப் பண்ணி அவர் சொல்லிகிட்ருக்காரு. அவர் சொல்லிகிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு இந்த ஹக் ரொம்பவே தேவைப்படுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் அவரை டைட்டாக ஹக் பண்ணுன்ற மாதிரி உங்கள் கை போகுது. ஆனால் நீங்கள் ஹக் பண்ணலை. இந்த எம்ப்ரேஸ்லேருந்து உங்களால் விட்டு போக முடியல. நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அவரும் உங்களை ஹக் பண்ண மாதிரியே அப்படியே தான் இருக்கார். உங்களோட ஹார்ட் பீட் எக்கு தப்பாக எகிரிட்டுருக்கு. இது எந்த மாதிரி ஃபீலிங்னே உங்களால் புரிஞ்சிக்க முடியல. நீங்கள் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி எப்போவுமே ஃபீல் பண்ணதும் கிடையாது. நீங்கள் அதான் யோசிக்கிறீங்க, ஒருவேளை ஹக் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் ஃபீலிங் இருக்குமா? ஸோ அதனால தான் அவங்க ஹக்கை ரொம்ப எதிர்பார்ப்பாங்களா? ஸோ அதனால தான் நம்மளுக்கும் இப்படி இருக்கா, இல்லை நம்மளுக்கு வேறு மாதிரி ஃபீலிங்காக இருக்கா அப்படின்ற மாதிரி புரியாமே இருக்குது. உங்கள் கை அவரை ஹக் பண்ணுற மாதிரி துடிச்சிட்ருக்கு. சரி ஓகேன்ற மாதிரி உங்கள் கையும் அவரை ஹக் பண்ணுறதுக்காண்டி கிட்ட போகுது. அப்போ கரெக்டாக உங்களோட துரதிருஷ்டமோ என்னமோ அவரோட ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்களும் உங்கள் கையை கீழே இறக்கிட்டு அவரை தான் பார்க்குறீங்க. தேங்க்யூ வயன், உனக்கு நான் எவ்வளோ தேங்க்யூ சொன்னாலும் அது பத்தாது. நீ பண்ண ஹெல்ப்புக்கு நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணி சொல்லிகிட்ருக்காரு. நீங்களும் எனக்கு தேங்க்யூலாம் தேவையில்லை, அதுக்கு பதிலாக எனக்கு ஒன்றே ஒன்று தான் வேணும். என்ன வேணும் சொல்லு, நான் உனக்கு எதாக இருந்தாலும் தரேன். அது இன்றைக்கி நான் உங்களை ஹெல்ப் பண்ணது, இன்றைக்கி நடந்தது அப்படின்ட்டு எல்லாத்தையுமே மறந்துடுங்க. இது ஒன்று மட்டும்தான் எனக்கு தேவை அப்படின்ற மாதிரி உங்களோட பிளாங்க் ஐஸோட நீங்கள் அவரை பார்த்து கேட்டுட்ருக்கீங்க. அவர் ஒரு சை பண்ணிவிட்டு ஓகே ஃபைன், உனக்கு இதுதான் இஷ்டம்னா ஓகே நான் மறந்துடுறேன். நீ இன்றைக்கி ஹெல்ப் பண்ணது, இன்றைக்கி நடந்தது எல்லாத்தையுமே நான் ஒரு கனவாக நினச்சி மறந்துடுறேன். ஓகே, இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்றைக்குமே என்கிட்ட பேசக்கூடாது. இதோடைய முடிஞ்சு போயிடணும். ஓகே, உன்னோட இஷ்ட பிரகாரம் நான் நடந்துக்கிறேன், நோ ப்ராப்ளம். சரி ஓகே அப்படின்ட்டு நீங்களும் அங்கேருந்து கிளம்புறீங்க. மழையும் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் தூரம் போயிட்டு நீங்கள் திரும்பி அவரை தான் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் உங்கள் பேக்கை பார்க்குறீங்க. அதில் என்ன கண்டுபிடிச்சிங்கன்னு தெரில. மறுபடியும் அவர்கிட்டே வரீங்க. அவர் என்னன்ற மாதிரி உங்களை எதாவது பார்த்துட்ருக்காரு. நீங்கள் உங்கள் பேக்லேருந்து ஒரு டைரி மில்க் சாக்லேட் எடுத்து அவர் கையில் கொடுக்குறீங்க. என்னது இது? அது என்னோடய பேக்கில் இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி டைரி மில்கெல்லாம் பிடிக்காது. நான் ஜஸ்ட்டு டைம் பாஸ் ஸ்நாக்ஸுக்காண்டி தான் வச்சுருந்தேன். என் பேக்கில் இருந்துச்சுன்னா அது அப்புறம் எக்ஸ்பயர் ஆகிடும். ஸோ அதுக்கு தான் உங்ககிட்ட கொடுக்குறேன். நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்களை கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காண்டி தான் கொடுக்குறேன்னு. என் பேக்கில் இருந்துச்சு, உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, கொடுத்தேன், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நீங்கள் அதுக்கப்புறம் திரும்பி பார்க்காம அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டீங்க. அவருக்கு நான் எதுக்கு இவ்வளோ தப்பாக நினைக்க போகிறேன், என்னோடய பேட்டேவை இவள் குட்டாக மாற்றிருக்கா, அதுக்கு தான் சாக்லேட் கொடுத்துட்டு போகிறேன் என்னை கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காண்டின்னு நான் அதுக்கு நினைக்கணும் அப்படின்ற மாதிரி போகிற உங்களே தான் பார்த்துட்டு அவர் ஒரு மாதிரி ஷையாக ஸ்மைல் பண்ணுறாரு. அவரோட ஹேர்ஸை அப்படியே சாஃப்டாக ரப் பண்ணிகிட்டே தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படியே நெக்ஸ்ட் டேவும் வருது. கிளாஸில் ஒரு ஆள் மட்டும் தும்மிட்டே இருக்குது. ஒரு கிளாஸ்லேயும் அது யாருடான்னு பார்த்தா நீங்கள் தான் ஒரு கிளாஸ் மிடில்லையும் தும்மிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு செம்மையாக கோல்டு பிடிச்சிருச்சு நேற்று மழையில் நனைஞ்சதுனால. ஸோ அதனால் நீங்கள் ஹச் ஹச் அப்படின்னு தும்மிட்டே இருக்கீங்க. அங்கே நிறைய பேருக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது.
அவங்க நிறையா வாட்டி உங்களை திரும்பி திரும்பி பார்க்குறாங்க. அதே உங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் தான் ரொம்ப இன்ட்ரோவர்ட் ஆச்சே, யார்கிட்டயும் பேச மாட்டீங்களே. ஸோ அதனால இது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே லாஸ்ட் கிளாஸும் வருது. நீங்கள் அப்போ கூட தும்புறீங்க. தெரியாதனமா அவங்க முன்னாடி இருக்க ஒரு பையன் மேலே பட்டுருச்சு. அவன் இரிட்டேட்டடாக திரும்பிட்டு, உனக்கு அறிவில்லையா பிரியா, அப்பலன்னு சொல்லிட்டு இருக்கேன் தானே. உனக்கு கோல்டு இருந்துச்சுன்னா வீட்டில் இருந்திருக்கணும், இப்படி வந்து எல்லாரையும் நீ டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஹார்ஷாக திட்டான். அவங்களுக்கு இது ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. இப்படி அவங்கக்கிட்ட ரூடாக நடந்துக்கிறது. ஏன்னா நீங்கள் பண்ணது உங்கள் மேலே தானே தப்புன்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி சோகமாயிட்டீங்க. அப்போது இதை கவனிச்சிட்ருக்க ஜிமினோ, உனக்கு அறிவில்லையா சுரேஷ், ஏன் அப்படி பண்ணுற, அவளுக்கு கோல்டு பிடிச்சிருக்கு, அதனால தானே அவள் அப்படி பண்ணுறா, அதுக்கு எதுக்கு நீ இப்படி நடந்துக்கிற, அவள்கிட்ட சாரி கேளு. சார், அவளுக்கு கோல்டுனா வீட்டில் உட்காந்துருக்கணும், எதுக்கு தேவையில்லாம வந்து எல்லோரையும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கா. இங்கே பாரு, இப்படியெல்லாம் பேசக்கூடாது, அவள்கிட்ட நீ இப்போ சாரி கேட்குற. சாரி பிரியா, இந்த மாதிரி கேட்கக்கூடாது, கொஞ்சமாச்சும் மேனர்டு வேலை கேளு. சார், நான் அது கேட்கணும். நீ என்னமோ சொன்ன அவளுக்கு ஜுரம் இருந்துச்சுன்னா வீட்டில் இருக்கணும்னு. அப்போ நீ மட்டும் என்ன, உனக்கு மேனஸ் என்னன்னே தெரியலனா நீயும் வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இதுவரையும் இவ்வளோ கோவமாக அவர் யார்கிட்டையுமே பேசினதே இல்லை. அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஆச்சரியமாக ஜிம்னை தான் பார்க்குறாங்க. என்னவன் இவ்வளோ கோவமாக பேசுகிறான் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா எப்போவுமே கைண்டாக சிரிச்சிட்டே பேசிகிட்டு இருக்கவர் இன்றைக்கி உங்களுக்காண்டி இப்படி கோவமாக பேசிகிட்ருக்காரு. ஸோ அவனும், சாரி பிரியா, நான் வேணும்னு பண்ணல, மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி இப்போ தான் கொஞ்சம் டீசெண்டாக கேட்குறான். நீங்கள் நோ ப்ராப்ளம்ன்ற மாதிரி தான் ஹெட்டை நோட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம், பிரியா நீ கிளாஸ் முடிஞ்ச பிறகு வெயிட் பண்ணு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியதாக இருக்குது அப்படின்ட்டு அவர் அதுக்கப்புறம் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நீங்கள் என்ன என்கிட்ட என்ன பேசணும் இவன், நான் அதை நேற்றே சொன்னேன்ல, நேற்று நடந்த இன்சிடென்ட் எல்லாம் மறந்துடுங்கன்னு, இருந்தாலும் என்னவா அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் கிளாஸும் முடிஞ்சிச்சு, எல்லோரும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. நீங்களும் பேக்கெல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. பிரியா கம் ஹியர் அப்படின்ட்டு உங்களை பார்க்காமையே அவரோட அந்த கோவமான டோன்லேயே சொல்கிறாரு. உங்களுக்கு அவரோட அந்த ஸ்மைலியான ஃபேஸ் தான் பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி ஆங்க்ரி பேர்ட் மாதிரி இருக்க ஃபேஸ் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ அதை நினச்சிக்கிட்டே தான் நீங்கள் அவர்கிட்ட போகிறீங்க. அவர்கிட்ட போயிட்டு ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவர் உங்களை பார்க்கும்போது பேசிக்கலான்ற மாதிரி தான் நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. அப்போ அவரும் அப்படியே அவரோட கோல்டு டோன்லேருந்து சாஃப்டாக மாதிரி சிரிச்சிட்டே, ஹாய் பிரியா, உனக்கு கோல்டு பிடிச்சிச்சா, சாரி என்னால் தானே, என்னை மன்னிச்சிடு. சார், நீங்கள் எதுக்கு கூப்பிட்டீங்க அதை மட்டும் சொல்லுங்கள். அது நான் வந்து உன்னோட அம்ப்ரெல்லா மறந்துட்டேன், ஸோ அதனால தான் அப்படின்ற மாதிரி. நேற்று நீங்கள் அம்ப்ரெல்லாவை அவர்கிட்டே கொடுத்துட்டு போயிருப்பீங்க, ஸோ அதனால தான் பத்திரமா எடுத்து வச்சு இப்போ எடுத்து உங்ககிட்ட நீட்டுறாரு. நீங்கள் தேங்க்யூ அப்படின்ற மாதிரி வாங்கிட்டு நீங்கள் போகிறீங்க. ஒரு நிமிஷம், நீ இன்னொரு விஷயத்தையும் மறந்துட்ட. இன்னொன்னா, நான் வேறு என்ன மறந்தேன் அப்படின்ற மாதிரி திரும்புறீங்க. அப்போ அவர் ஒரு பிளாக் கலர் நெக்லஸை எடுத்து நீட்டுறாரு. இது என்னோடது கிடையாது, கிடையாது, இது நான் கிளம்புறேன், இது யார்தோ அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களோட கோல்டு டோன்லேயே சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டில் போகிறீங்க. நில்லு, இது உன்னோடது தான். ஏன்னா இல்லை, அது என்னோடது கிடையாது அப்படின்ட்டு நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க. இது இப்போ வரையும் உன்னோடது கிடையாது, பட் இதுக்கு மேலே இது உன்னோடது தான். எனக்கு நேற்று ஹெல்ப் பண்ண பொண்ணுக்காண்டி இது நான் ஒரு தேங்கிங் கிஃப்டாக வாங்கியிருக்கேன், ஸோ அதனால தான். இது உன்னோடது தானே. அப்போது சார், நான் என்ன சொன்னேன், நேற்று நடந்தது எல்லாத்தையும் மறந்துடுங்க அப்படின்ட்டு தானே நான் உங்ககிட்ட கேட்டேன். பட் நீங்கள் இங்கே பாரு, நேற்று எனக்கு ஹெல்ப் பண்ண பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியாது, அவளோட பேர் தெரியாது, அவளோட ஃபேஸ் தெரியாது, பட் அவளுக்காண்டி நான் கிஃப்ட் வாங்கியிருக்கேன், அப்போ இது அவளுக்கு தானே சொந்தமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி லைட்டாக சிரிச்சிட்டே சொல்லிகிட்ருக்காரு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவரை தான் நீங்கள் பிளாங்காக பார்த்துட்ருக்கீங்க. நீ இவ்வளோ யோசிக்கணும்லாம் அவசியம் இல்லை. இந்த பிளாக் கலர் நெக்லஸ் உங்களுக்கு பிடிக்கும் தான் நம்புகிறேன். ஏன்னா உனக்கு பிளாக் பிடிக்கும் தானே அப்படின்ற மாதிரியே உங்களை டாப் டு பாட்டம் பார்க்குறாரு. என்னென்னா உங்களோட ட்ரெஸ் ஆகட்டும், உங்களோட பேக் ஆகட்டும், உங்களோட ஸ்டேஷ்னரி ஆகட்டும், எல்லாமே பிளாக் கலர் தான். அதுலேயே அவருக்கு புரிஞ்சிடுச்சு உங்களுக்கு பிளாக் கலர்னால் எவ்வளோ பிடிக்கும்னு. ஸோ அதனால தான் உங்களுக்காண்டி பார்த்து பிளாக் கலரில் ஒரு செயின் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஸோ அதை காமிச்சிட்டே உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் இவன் நம்மளை என்ன இவ்வளோ அப்சர்வ் பண்ணியிருக்கானா அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் ஷாக்காக பார்த்துட்ருக்கீங்க. இந்தா, இப்போ மட்டும் நீ இதை வாங்கிக்கலன்னா பார்த்துக்கோ, நான் அதுக்கு சார் வாங்கணும், இது எனக்கு தேவையில்லை, நீங்களே வச்சுக்கோங்க, நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான், அதெல்லாம் மறந்துட்டு உங்களோட வேலையை பாருங்கள் அப்படின்ட்டு நீங்கள் ரூடாகவே ஆன்சர் கொடுத்துட்ருக்கீங்க. அப்போ லைட்டாக சிரிச்சா அவர், இதுக்கு மேலே உங்களை பேச விடக்கூடாதுன்னு அவர் ஹேண்ட் எடுத்துகிட்டு வந்து உங்கள் லிப்ஸ் மேலே வச்சிட்டாரு. அப்போது உங்களுக்கு ஒரு மாதிரி உங்களுக்கே அறியாத ஒரு ஃபீலிங் உங்கள் மனசுக்குள்ளே வருது. உங்களோட ஹார்ட் அன்றைக்கி மாதிரி இன்றைக்கும் எக்கு தப்பாக எகிரிட்டுருக்கு. உங்களால் அந்த ஃபீலிங் என்னன்னே தெரியாமல் ஒரு மாதிரி ஷாக்கான ஃபீலிங்கில் உங்கள் கண்ணை உருட்டி நீங்கள் அவரை தான் பார்த்துட்ருக்கீங்க. அவரும் அதை பார்த்துட்டே, இங்கே பாரு, இப்போ மட்டும் நீ இதை அந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்கலன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம்
நான் அந்த பொண்ணோட ஃபேஸோ நேற்று நடந்தது எல்லாத்தையுமே ஞாபகம் வர வச்சு அந்த பொண்ணுக்கிட்டே டைரெக்டாக போய் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம். நீ இதை வாங்கிக்கிட்டேன்னா நீ போய் அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துடலாம். ஏன்னா உனக்கு தான் அந்த பொண்ணு யாருன்னு தெரியும்ல அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணிகிட்டே சொல்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறனே புரியாமல் பார்த்துட்ருக்கீங்க. என்ன நீ வாங்குறியா இல்லை அந்த பொண்ணு யாருன்னு ஞாபகம் வர வச்சு அதுக்கப்புறம் நான் கொடுக்கட்டா அப்படின்ற மாதிரி உங்களை இன்டெரக்டாக ஏதோ மிரட்டிகிட்ருக்காரு. நீங்கள் அதுக்கு வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு அவர் கையிலேருந்து அந்த செயினை வாங்கிட்டு தேங்க்யூ அப்படின்ற மாதிரி உங்கள் டெஸ்க்கு போய் உட்காடுறீங்க. போயிட்டு அந்த செயினை தான் பார்த்துட்ருக்கீங்க. அது அழகாக இருக்குது. ஒரு ஹார்ட் கலர் பென்டென்ட் மாதிரி இருக்குது. அதில் பிளாக் கலர் டிசைன் பார்க்கவே அழகாக தான் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் அதை பார்த்து ரசிக்கிறீங்க. அழகாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி. இதுவரையும் உங்களுக்கு யாருமே இந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்ததே இல்லை. ஃபஸ்ட்டாக நீங்கள் ஒருத்தர்கிட்ட இந்த கிஃப்ட் வாங்கியிருக்கீங்கன்னா அது ஜெமினிக்கிட்ட இருந்து மட்டும்தான். இந்த ஃபீலிங் உங்களுக்கு ஒரு மாதிரி புதுசாக இருக்குது. ஸோ நீங்கள் அதுதான் நினச்சிட்ருக்கீங்க. ஸோ இப்படியே 10 days ஆகிடுச்சு அந்த ரெயின் இன்சிடென்ட் நடந்து. ஸோ இப்படியே தான் போயிட்டுருக்கு. இங்கிட்டு நம்ம ஜிமினிக்கு ஃபுல்லாகவே உங்களை பற்றி தாட்ஸாக தான் இருக்குது. அந்த இன்சிடெண்ட் அன்றைக்கி நீங்கள் அவரை காப்பாற்றின அந்த இன்சிடெண்ட், அவரை அந்த நர்வஸ்னஸ்லேருந்து நார்மலாக இந்த ரியாலிட்டி கொண்டு வந்த உங்களோட ஃபேஸ், உங்களோட அந்த கைண்ட்னஸ், அதை அவர் ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் அவர் ஃபேஸில் அவர் அறியாமே ஸ்மைல் வருது. அவருக்கு உங்களை பற்றி இன்னுமே தான் இன்ட்ரெஸ்ட் கூடி போகுது. உங்களை ஒரு தடவை பார்க்கும்போதும் உங்கள் ஃபேஸில் இருக்க அந்த எமோஷன்ஸ் ஒரு மாதிரி என்ன சொல்ல வருதுன்னே புரிஞ்சிக்க முடியாத நிலைமையில தான் இருக்கும். ஒரு தடவை உங்கள் ஃபேஸ் ஒரு மாதிரி கைண்டாக இருக்கும். ஒரு தடவை ஒரு மாதிரி ரூடாக பேசுகிறீங்க. ஒரு தடவை நீங்கள் என்ன எமோஷனில் இருக்கீங்கன்னே புரிஞ்சிக்க முடியாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களோட அந்த பிளாங்க் ஃபேஸோட தான் இருக்கீங்க. ஸோ அவர் இதுவரையும் இந்த ஃபேஸஸை தான் இதுவரையும் பார்த்துருக்காரு. ஆனால் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸில் இருக்க மாதிரி அந்த லவ், சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஹாப்பினஸ் அப்படின்ட்டு இது எதுவுமே உங்கள் ஃபேஸில் இதுவரையும் பார்த்ததே இல்லை. அதே அவருக்கு ஒரு மாதிரி கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன் இந்த பொண்ணு மட்டும் ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? எல்லாருமே அவங்களோட லைஃப்பை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் இவ மட்டும் ஏன் இப்படி இருக்கா? இவளுக்கு என்ன தான் ப்ராப்ளம்? இவளை பற்றி புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்ற மாதிரி உங்களை பற்றி கொஷன் தான் அவருக்கு வந்துகிட்டே இருக்குது. அது என்னன்னு சால்வ் பண்ண நினச்சா கூட அதுக்கும் கொஷன் மேலே கொஷனாக வந்துட்டுருக்கு. அதுக்கு தீர்வு மட்டும் இதுவரையும் கிடைச்ச பாடே இல்லை. ஸோ அதெல்லாம் அவர் யோசிச்சுட்ருக்காரு. அவருக்கு ஏதோ உங்களை பற்றி க்யூரியஸ். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஹாப்பியாக இருக்கணும், எல்லாரையும் சிரிக்க வைக்கணும். அது ஒன்று தான் ஒரு ப்ரொஃபஸரோட பெரிய கோலாகவே இருக்கும். ஆனால் எல்லாரோட ஃபேஸில் இருக்க ஸ்மைல் உங்கள் ஃபேஸில் இதுவரையும் அவர் பார்த்ததே இல்லை. கிட்டத்தட்ட 1 மாதம் மேலே ஆச்சு அவர் இந்த காலேஜ் வந்து. இந்த 1 மாதத்துலேயுமே உங்கள் ஃபேஸில் லைட்டாக கூட ஸ்மைலை பார்த்ததில்லை. ஸோ அதுதான் என்னென்னே அவருக்கு புரியல. இதுவரையும் விசாரித்த வரையுமே எல்லா டீச்சர்ஸும் அந்த பொண்ணா எப்போ பார்த்தாலும் விண்டோ சைடே பார்த்துட்ருப்பா. ஆனால் எப்போ தான் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பாளோ தெரியாது. ஸோ நாங்களும் அவளை கண்டுக்காமல் அப்படியே விட்டுருவோம். ஆனால் அவளை பார்க்கும்போது ஒரு மாதிரி மிஸ்டீரியஸாக தான் இருக்கும். ஒரு மாதிரி எல்லாரை விட வித்தியாசமான பொண்ணாக தான் இருக்கா அவள் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒரு மாதிரி மிஸ்ட்ரியான உங்களை பற்றி பதிலாக தான் சொல்கிறாங்க. எல்லாரோட மனசுலேயும் உங்களை பற்றி ஒரு மாதிரி ரூடான கேரக்டர் அந்த மாதிரி தான் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. ஆனால் ஜிமின் மனசில் மட்டும் இல்லை, அவள் அப்படிப்பட்டவ கிடையாது. அன்றைக்கி அவள் கண்ணில் பார்த்த கைண்ட்னஸ் உண்மையானது. அவளோட உண்மையான கேரக்டர் ரொம்ப பியூரானது. இவங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் கேரக்டர் கிடையாதுன்ற மாதிரி அவருக்கு என்னமோ ஒரு உள்மனசு சொல்லிகிட்டே இருக்குது, உங்களுக்குள்ளே வேறு ஏதோ இருக்குன்ற மாதிரி. ஸோ அதை தெரிஞ்சுக்க தான் அவர் விரும்பிகிட்ருக்காரு. இப்போது அவர் இந்த மாதிரி தாட்ஸ்லேயே முழுகிட்டு இருக்கும் போது தான் அவர் ஃபோன் ரிங்க அவர் சத்தம் கேட்டு தான் அவர் ரியாலிட்டிக்கே வராரு. சுற்றி முற்றி பார்த்தா கிளாஸில் அவர் மட்டும்தான் தன்னந்தனியாக உட்காந்துட்டு இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்ருக்காரு. ஸோ அதை நினச்சா அவர் ஐயோ டைம் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் அவர் வீட்டுக்கு போக தான் நினச்சாரு. அதுக்கப்புறம் தான் ஐயோயோ லைப்ரரி போகணுமே, புக்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்ண வேண்டியது இருக்கே அப்படின்ட்டு அவசரமாக புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அவர் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் இத்தனை நாள் 1 மாதம் ஆகியும் இதுவரையும் அவருக்கு லைப்ரரி எங்கன்னு தெரியல. ப்ராப்பராக இந்த காலேஜை சுற்றியே பார்க்கல. ஸோ அவர் இப்போ நான் லைப்ரரி எங்கே தேடி போகிறது, யாராச்சும் வழியில் கிடச்சா கேட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி தான் அவர் நடக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட 15 மினிட்ஸாக நடந்துட்டுருக்காரு. ஒருத்தரை கூட பார்த்த மாதிரி அவருக்கு தெரியல. என்னடா யாரையுமே காணோம் எங்கே அப்படின்ற மாதிரி தான் அவருக்கு ஒரு மாதிரி, என்ன யாருமே காணோம், காலேஜ் விட்டோன்னே எல்லோரும் வீட்டுக்கு தான் ஓடி போவாங்களோ, ஒரு ஸ்டாஃபை கூட காணோம் அப்படின்ற மாதிரி தான் அவர் பார்த்துட்டே இருக்காரு. சரி ஓகே, நம்மளால் முடிஞ்சாலும் நடக்கலாம், யார் வழியில் கிடைக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட வழியை கேட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இன்னும் 5 மினிட்ஸ் நடக்கிறாரு. பட் யாருமே வழியில் வந்த மாதிரியே தெரில. அப்போ அவருக்கு ஒரு மாதிரி
கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. நம்ம எங்கே இருக்கோன்னே அவருக்கு தெரியாத நிலமையில தான் இருக்குது. என்ன நம்ம இப்போ எங்கே இருக்கோம், எப்போதும் போல் தொலைஞ்சிட்டோமா அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாரு. ஏன்னா அவர் சின்ன வயசில் ஸ்கூல் டைம்ஸில் கூட அவர் எங்கே இருக்கோன்னு அவருக்கே தெரியாது. எப்போவுமே தொலைஞ்சு போகிறதையே வேலையை வச்சு சுற்றிட்டுருக்காரு ஜிமின். ஸோ அவரோட காலேஜில் கூட அவர் போவார், ஆனால் எங்கேனே இருக்கோன்னே தெரியாமல் தொலைஞ்சிருவார். ஸோ இந்த தொலைஞ்சு போகிற இதில் அவருக்கு நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால இந்த வாட்டியும் நம்ம தொலைஞ்சு போயிட்டோமா அப்படின்ற மாதிரி அவர் சுற்றி முற்றி பார்க்குறாரு. பார்த்தா ஒருத்தரும் இல்லாமல் அது அப்படியே ஒரு மாதிரி எம்டியாக இருக்கா. இப்போ தான் புரியுது, ஒரு அலைவான ஒரு பில்டிங்கில் கூட யாருமே இல்லைனா அது ரொம்ப ஸ்கேரியாக தான் இருக்கும் போல் அப்படின்ற மாதிரி தான் அவருக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா யாருமே இல்லாமல் தன்னந்தனியாக அவர் மட்டும் இருக்கார்ல. ஸோ அதனால் அவர் ஒரு பயத்தோடு தான் அவர் நடந்துட்டுருக்காரு. அப்போன்னு பார்த்து ஒரு மெலோடியான மியூசிக் கேட்குமா. அப்போ அவருக்கு எப்படி இருக்கும், தனியாக நடந்துட்டுருக்காரு, பில்டிங்கில் யாருமே இல்லை, கண்பட தூரம் வரையுமே. அப்போன்னு பார்த்து சாங் இல்லாமல் ஒரு மெலோடியான சாங் மட்டும் கேட்குதுன்னா அவருக்கு எவ்வளோ பயமாக இருக்கும். ஒரு நிமிடம் ஜர்க்காயிட்டு அப்படியே நின்றுட்டார். அதுக்கப்புறம் அந்த சாங் அவ்வளோ பயமாலாம் இல்லை, ஒரு மாதிரி ஸ்வீட்டாக தான் அந்த மியூசிக் இருக்குது. ஸோ எங்கேருந்து இந்த மியூசிக் வருது, நம்ம கண்பட தூரம் வரையுமே யாருமே இல்லை, அப்போ இந்த மியூசிக் இங்கேருந்து தான் வருது அப்படின்ட்டு அவருக்கு ஒரு மாதிரி க்யூரியஸ் ஆகுது. ஸோ அவர் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே போகும்போது ஒரு ரூமை தான் பார்க்குறாரு. இதுவரையும் நம்ம இந்த ரூமை பார்த்ததே இல்லையே, அதானே நம்ம இந்த காலேஜே சுற்றி பார்க்கல, இந்த ரூமை மட்டும் எப்படி பார்த்துருக்க போகிறோம் அப்படின்ட்டு லைட்டாக டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே யாருமே இதுவரையும் வந்ததே இல்லாத மாதிரி தான் இருக்குது, அவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பிளேஸ்குள்ளே வந்து எப்படா மியூசிக் கேட்குது அப்படின்ற மாதிரி தான் இன்னும் கொஞ்சம் உள்ளே போனால் அங்கே மெல்லிசான ஒரு மியூசிக் ஒரு டேப் ரெக்கார்ட்லேருந்து ஓடிட்டுருக்கு. அது நடுவில் ஒரு பொண்ணு தான் அழகாக டான்ஸ் ஆடிட்டுருக்கா. அவளோட ஃபேஸ் அந்த டார்க்னஸில் ஒன்றுமே தெரியல. ஏன்னா அந்த ரூமில் லைட்டு வர்றதே ஒரே ஒரு விண்டோவால் மட்டும்தான். அதுவும் குட்டி விண்டோனால் லைட்டாக தான் வெளிச்சப்பட்டுருக்கு. அந்த வெளிச்சமும் அவள் மேலே அப்படியே ஸ்பாட்லைட் மாதிரி தெரிஞ்சிட்ருக்கு. அவளோட ஃபேஸ் சரியாக தெரியலனாலும் அந்த லைட் வெளிச்சம் மூலயமா அவளை கொஞ்சம் பார்க்க முடியுது. அவளோட பாடி ஆடிட்டுருக்கு. அவர் வந்தது கூட அறியாமல் அவள் மெய் மறந்து போய் டான்ஸ் ஆடிட்டுருக்கா. அவளோட அந்த டஸ்கி ஸ்கின் நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் அவள் டான்ஸ் ஆடுறதுனால அவளோட அந்த ஸ்வெட்டினஸ், அந்த ஸ்வெட் ட்ராப்ஸ் அவள் பாடியில் இருக்கிறதெல்லாம் அந்த வெளிச்சத்தில் அப்படியே ஸ்பார்க்கலாகி ஜிம்னோட ஃபேஸில் தெரிஞ்சிட்ருக்கு. ஸோ அதை பார்க்குறாரு. அவளோட கை, அவளோட நெக், அவளோட லைட்டான ஃபேஸ், அதுக்கப்புறம் அவளோட பாடி அப்படின்ற மாதிரி லைட்டாக தான் தெரியுது. ஸோ அவர் யார் இந்த பொண்ணு தன்னந்தனியாக இங்கே ஆடிட்டுருக்கா இந்த நைட் டைமில் அப்படின்ற மாதிரி தான் கிட்ட போய் க்யூரியஸாக பார்க்க போகிறாரு. அப்போ அவள் அப்படியே கையை வளைச்சி நினச்சி அவ்வளோ பேஷனேட்டாக ஆடிட்டுருக்கா. அப்போது அவளோட 2 காலர் பட்டன் ஓப்பனாக இருக்குது, அதையும் அவர் நோட்டீஸ் பண்ணுறாரு. அவளோட அந்த பாடி மூவ்ஸ் அது அவருக்கு நல்லாவே தெரியுது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டே அவ்வளோ க்யூரியஸாக யார் இந்த பொண்ணு இந்த நேரத்தில் இப்படி ஆடிட்டுருக்கா, இவ்வளோ நல்லா ஆடுறா அப்படின்ற மாதிரி தான் அவர் கிட்ட போயிட்டே இருக்காரு. அப்போது அந்த ஆடிட்டுருக்கோட பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக லைட் வெளிச்சத்தில் வரும்போது அவளோட கை, அவளோட கால், அவளோட பாடி அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது. அதுக்கப்புறம் அவளோட ஹேர்ஸ், அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக அவளோட ஃபேஸ் அந்த லைட் வெளிச்சத்தில் வருது. அதை பார்த்தோன்னே ஜிமின் ஷாக்காகி பார்த்துட்ருக்காரு. ஏன்னா அது வேறு யாரும் இல்லை, பிரியா, நீங்கள் தான் அங்கே ஆடிட்டுருக்கீங்க. அவருக்கு இது டபுள் ஷாக் தான். ஏன்னா இந்த நேரத்தில் ஒரு பொண்ணு ஆடுறதே ஷாக்கு, இதில் நீங்கள் ஆடிட்டுருக்கீங்களா, நீங்கள் கிளாஸ்லேயே யாருமே கண்டுக்காமல் ஒரு மாதிரி கோல்டு ஃபேஸோட உட்காந்துட்ருக்க ஆள் இன்றைக்கி என்னன்னா இவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுறா அப்படின்ற மாதிரி மெய் மறந்து போய் தான் பார்த்துட்ருக்காரு. இப்போயும் சரி எப்போயும் சரி உங்கள் ஃபேஸில் எந்த எமோஷனும் வராத மாதிரி தான் நீங்கள் டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க. உங்கள் ஃபேஸில் எந்த எமோஷ்னலுமே இல்லைனாலுமே உங்களோட டான்ஸுக்கு அது பர்ஃபெக்டாக தான் இருக்குது, அந்த மியூசிக்கு அது பர்ஃபெக்டாக தான் சூட் ஆகுது. நீங்கள் அந்த மியூசிக்லேயும் அந்த வெளிச்சத்துலேயும் அவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுறீங்க. உங்கள் மேலேருந்து ஜிம்னோட கண்ணை எடுக்கவே முடியல. அவர் மனசில் ஏகப்பட்ட கொஷின்ஸ் இன்னுமே வந்துட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் தேக்கி வச்சுட்டு தான் உங்களோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸை என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா உங்களோட டான்ஸை போய் இன்ட்ரட் பண்ணி அதை கட் பண்ண அவர் விரும்பலை. உங்களோட டான்ஸை உங்கள் விருப்பப்படாடி ஆடுங்க அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்காரு. அப்போ நீங்கள் டான்ஸ் ஆடும்போது உங்களோட ஹேர்ஸ்லாம் ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. சில ஹேர்ஸ் உங்களோட ஃபோர்ஹெட்லலாம் அந்த ஸ்வெட்டில் ஸ்டக்காக இருக்குது. அந்த ஸ்வெட் அப்படியே உங்கள் நோஸ் வேலையா, லிப்ஸ் வேலையா அப்படின்ட்டு உங்கள் நெக்கு வேலையா ஃப்ளோ ஆகிட்டே வந்து உங்கள் செஸ்ட்டுக்குள்ளே போகுது.
அதை பார்த்தோன்னே அவர் அப்படியே கண்ணை திருப்பிக்கிறாரு. ஏன்னா ஒரு ப்ரொஃபஸராக ஒரு ஸ்டூடெண்ட்டை இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்க்கக்கூடாது இல்லையா? ஸோ அதனால தான் அவர் அப்படியே ஆக்வர்டாக திரும்பிக்கிட்டாரு. இருந்தாலும் உங்களோட பர்ஃபார்மன்ஸ்லேருந்து அவரோட கண்ணை எடுக்க முடியாமல் அவரோட மனசு உங்கள் பர்ஃபார்மன்ஸை உங்களோட டான்ஸை ரசிக்க தூண்டுறனால அவர் வேறு வழி இல்லாமல் திரும்பி உங்களை பார்க்குறாரு. உங்களோட டான்ஸ் மூவ்ஸை பார்க்குறாரு. உங்களோட ஃபேஸ் அந்த வெளிச்சத்தில் தகன்னு மின்றதை பார்க்குறாரு. அவருக்கு ஏதோ ஒரு மாதிரி உள்ளுணர்வு தோணிகிட்டே இருக்குது. ஆனால் அது என்னன்னு தெரியாமல் தான் உங்களோட டான்ஸில் மெய் மறந்து போய் உங்களையே பார்த்துட்ருக்காரு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நீங்களும் டயர்டாயிட்டு போதுன்ற மாதிரி அப்படியே தொப்புன்னு நீங்கள் தரையில் படுத்துட்டு கண்ணை மூடி ஹெவியாக ப்ரீத் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த லைட் வெளிச்சத்தில் நீங்கள் ப்ரீத் பண்ணிகிட்ருக்கிறது சிமினுக்கு நல்லாவே தெரியுது. அவருக்கு நீங்கள் ப்ரீத் பண்ணுறது ஒரு பக்கம், அதுக்கப்புறம் அந்த மெலோடியான சாங் ஒரு பக்கம் அப்படின்ட்டு 2 மெலோடியான சாங்ஸ் அவர் காதில் விழுவுற மாதிரி கேட்டுட்ருக்கு. நீங்கள் அப்போ உங்கள் பேக்கை எடுக்கிறீங்க உங்கள் காலோட ஹெல்ப் மூலமாக. அதை நீங்கள் ஒரு முள்ளில் தூக்கி போட்டிருப்பீங்க. ஸோ உங்கள் காலை வச்சு எட்டி உங்கள் பேக்கை எடுத்து அதுக்குள்ளேருந்து ஒரு டவல் எடுத்து வேறு வழி இல்லாமல் உங்கள் ஃபேஸை அவ்வளோ லேசியாக நீங்கள் துடைச்சிட்ருக்கீங்க. அதை பார்த்தா அவருக்கு சிரிப்பு தான் வருது, இவ்வளோ லேசியாக இருக்காளான்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் தான் ஆமாம் நாம் நீங்கள் பண்ணுறோம், நம்ம இவ்வளோ நேரமாக அவளுக்கு தெரியாமல் பார்த்துட்டு இருந்தது அவகிட்ட சொன்னால் அவள் என்ன நினைப்பா அப்படின்ற மாதிரி அவர் அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட வந்து உங்களோட ஷோல்டரை தட்டுறாரு. ஏன்னா நீங்கள் தான் கண்ணை மூடி படுத்துட்ருக்கீங்களே. அப்போ தான் நீங்கள் எந்திரிச்சிட்டு அவரை பார்க்குறீங்க. நீங்கள் எந்த வேர்டுமே சொல்ல வரதுக்கு முன்னாடி அவரே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. சாரி, நான் வேணும்னே உன்னை பார்த்துட்டு இல்லை, நீ டான்ஸ் ஆடிட்டு இருந்ததை நான் இவ்வளோ நேரமாக சீக்கிரட்டாக பார்த்துட்டு இருந்தேன். நான் இந்த பக்கம் லைப்ரரியை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி தான் வந்தேன். பட் நான் எப்படி போகுதுன்னு தெரியல, யார்கிட்டயாச்சும் கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு நினச்சேன். அப்போ தான் இந்த ஒரு சாங் மெலோடியானா ஓடிட்டு இருந்த மாதிரி கேட்டுச்சு. என்னையாத்தில் யார் இந்த சாங் போட்டுட்ருப்பா அப்படின்ற மாதிரி ஒரு க்யூரியாசிட்டியில் தான் நான் வந்து தேடினேன். அப்போ தான் நீ இந்த ரூமில் டான்ஸ் ஆடிட்டு இருந்த. ஸோ அதனால தான் நான் மேமறந்து போய் நீ டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறதே பார்த்துட்டு இருந்தேன். சாரி அப்படின்ற மாதிரி மடபடன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அது வரையுமே உங்கள் ஃபேஸில் எந்த ரியாக்ஷனுமே இல்லை. அப்போ தான் அதை கவனிக்கிறாரு. என்ன அவ எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம இருக்கா, ஒரு கோபம் கூட கண்ணில் தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அவரோட ஐஸை மட்டும்தான் பார்த்துட்ருக்கீங்க. எப்போதும் போல் எமோஷன்லெஸ்ஸாக உங்கள் ஃபேஸில் எந்த ரியாக்ஷனும் இல்லை. ஆனால் உங்கள் கண்ணு மட்டும் அவரோட கண்ணை மட்டும் தான் பார்த்துட்ருக்கு. அப்போ அவர் மனசுக்குள்ளே இன்னுமே கேள்வி எழும்புது. என்ன இவ நம்ம இவ்வளோ பேசுகிறோம், ஒரு ரியாக்ஷனும் கொடுக்க மாட்றா, இவன் நம்ம மேலே கோவமாக இருப்பாளோ, நாம் இவளை திருட்டுத்தனமாக பார்த்துட்டு இருந்ததுக்கு அப்படின்ற மாதிரி தான் அவர் பார்க்குறாரு. இன்னுமே நீங்கள் எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல. சாரி, நான் வேணும்னு பார்த்துட்டு இல்லை, நான் உன்னோட டான்ஸில் மெய் மறந்து போய் தான் அப்படியே பார்த்துட்டு இருந்துட்டேன். நான் அப்பயே வந்து சொல்லான்னு தான் நினச்சேன். பட் நீ டான்ஸ் ஆடிட்டு இருந்தியே, உன்னை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தா நான் அப்படியே நின்றுட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் அப்பாலஜைஸ் பண்ணிட்டே இருக்காரு. பட் நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அவரோட ஐஸையே பார்த்துட்ருக்கீங்க. ஒருவேளை நம்ம இவ்வளோ இப்படி தெரியாதனமாக பார்த்துட்டு இருந்ததுக்கு நம்மளை கொலை பண்ண போகிறாளோ, நம்மளை சாவடிக்கிறதுக்காண்டி தான் இப்படி பார்த்துட்ருக்காளா அப்படின்ட்டு அவர் ஒரு கல்ப் பண்ணுறாரு. ஏன்னா உங்களோட பார்வை அப்படி தான் இருக்குது. அப்போது அவர் உங்கள் ஐஸையே விடாமல் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஏதோ ஒரு கண்ணுக்குள்ளே தேடுற மாதிரி அவருக்கு ஏதோ ஒரு ஃபீல். இவள் என்ன தேடுறா, அவள் என்ன எதிர்பார்க்குறா, நம்மளையே இவன் இப்படி பார்க்குறா அப்படின்ற மாதிரி அவரும் பார்த்துட்ருக்காரு. ஸோ அவரே இந்த சைலன்ஸை பிரேக் பண்ணுறதுக்காண்டி அவர் உங்களை அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பிரியா, நீ ரொம்ப நல்லா ஆடுற, உன்னோட பேஷனாக டான்ஸு, நீ இவ்வளோ நல்லா ஆடுற, உன்னோட டான்ஸ் நிஜமாகவே அவ்வளோ அமேசிங்காக இருந்துச்சு. உன்னோட டான்ஸ்லேருந்து என்னோடய கண்ணை என்னாலே எடுக்க முடியல, நீ அவ்வளோ நல்லா ஆடுற அப்படின்ற மாதிரியே அவர் பேசிகிட்ருக்காரு. அப்போ நீங்கள் விடாமல் அவர் ஐஸாக பார்த்துட்ருக்கீங்க. அவருக்கு என்ன சொல்ல வருதுன்னே தெரியாமல் அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுட்டுருக்காரு. அப்போது அங்கே பலமாக காற்று வீச அந்த காற்றுல உங்களோட அந்த மெஸ்ஸியான ஹேரெல்லாம் உங்கள் கண்ணு முன்னாடி வந்து உங்கள் கண்ணை அப்படியே மறைக்குது. ஸோ அவர் என்ன நினச்சாருன்னு தெரில, அவரோட ஹேண்ட்ஸை கிட்ட எடுத்துகிட்டு வந்து உங்கள் ஹேர்ஸை அப்படியே விளக்கி உங்கள் இயர்ஸுக்கு பின்னாடி டக்கின் பண்ணுறாரு. அப்போது அவரோட ஃபேஸ் உங்கள்கிட்ட நெருங்கி இருக்குது. அதை அவர் உணரவே இல்லை. உங்களோட ஹேர்ஸை டக்கின் பண்ணிட்டு உங்களோட ஐஸ் தான் பார்க்குறாரு. அவர் எப்போது இவ்வளோ நெருங்கி வந்தாருன்னு அவருக்கே தெரியல. அவரோட ஹேண்ட்ஸ் உங்கள் சீக்ஸில் ரப் பண்ணிகிட்ருக்கு. இதெல்லாம் அவர் அறியாமல் பண்ணுறாரா இல்லை தெரிஞ்சு பண்ணுறாரான்னு சுத்தமாக புரியலை. இப்போ கூட உங்களோட கண்ணை நீங்கள் அவர் மேலேருந்து எடுக்கவே இல்லை. ஸோ இப்போது அவரோட கண்ணும் உங்களோட கண்ணை மீட் பண்ண 2 பேரும் ரொம்ப டீப்பான ஐ கான்டாக்டில் முழுகுறீங்க. 2 பேரோட கண்ணையும் கொஞ்சம் கூட நீங்கள் 2 பேரும் இமைக்க கூட இல்லை, இமைக்க மறந்து தான் 2 பேரும் பார்த்துட்ருக்கீங்க. அப்போது உங்களோட கை 2ம் அவரோட காலரை பிடிச்சி உங்ககிட்ட நெருங்கி இழுக்குது. அப்படியே அவர்கிட்ட வந்துட்ருக்கீங்க. அவருக்கு புரியுது உங்களோட லிப்ஸ் அவரோட லிப்ஸை நோக்கி தான் வந்துட்டுருக்குன்னு. ஸோ அவர் விடாமல் அதே தான் பார்த்துட்ருக்காரு.
உங்கள் லிப்ஸ் அப்படியே அவர் கிட்ட வருது, வந்துட்டு அவரை அப்படியே கிஸ் பண்ணிட்டீங்க. அவருக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் அவரை கிஸ் பண்ணிட்டீங்கன்னு அவரால் நம்ப முடியல. அவர் ஷாக் ஆகி அப்படியே தான் இருக்கார். நீங்களும் டீப்பாக இன்னும் டீப்பாக அவரை கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க கண்டினியூஸாக. ஸோ ஓகே, இதோடையே இந்த பார்ட்டை முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இதை எஃப்எஃப்ஐ கண்டினியூ பண்ணட்டா இல்லை இதை 2 ஷார்ட்டாக வச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் 2 ஷார்ட்னா நெக்ஸ்ட் எபிசோட்லேயே இதோட எண்டிங்கை நான் கொடுத்துருவேன். எஃப்எஃப்னா இது இன்னும் கொஞ்சம் லாங்காக கொஞ்சம் டீப்பாக போகும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரையும் எஃப்எஃப்ஐ கண்டினியூ பண்ணுறது தான் நல்லாயிருக்கும்னு தோணுது. உங்களோட இஷ்டம்தான். ஓகேவா? ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.